ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. சிவராஜ்குமார் மற்றும் சிவபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம் போடுறாங்க. இதில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜன் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களா. எப்போ ஸ்ட்ரீமிங்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா குண்டூர் காரம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலா நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சுந்தரி மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா திரு விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க இந்த மாதம் 9ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரி நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கோகுல் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட இந்த படத்துக்கான டெலிவிஷன் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா கலைஞர் டிவி தாங்க வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்துக்கான ஓட் ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.